எல்லோருக்கும் வணக்கம். நான் ஜான் பீட்டர் பேசுகிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். என்னடா சின்ன பிள்ளைக்கு கதை சொல்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறீங்களா? கதை கேட்கும்போது குழந்தையாக இருந்தால் தான் அதை நல்லா உள்வாங்க முடியும். வாங்க கொஞ்ச நேரம் குழந்தையாக மாற முயற்சி பண்ணுவோம். ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை ஒரு ராஜா ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார். அவருக்கு பறவைகள்னாவே அலாதி பிரியம். தன்னோட அரண்மனையில் நிறைய பறவைகளை வளர்த்துட்டு வந்தார். பக்கத்து நாட்டை ஆண்ட ஒரு அரசர் நல்லெண்ணெய் அடிப்படையில் 2 பறவைகளை அவருக்கு பரிசாக கொடுத்தார். 2 பறவைகளும் கூண்டுக்குள்ளே வளர்க்கப்பட்டது. அதனால் அந்த பறவைகளுக்கு பறக்க தெரியாது. பறக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்தாகணும். ராஜா அவரோட மந்திரியை கூப்பிட்டு, பரிசாக வந்த இந்த 2 பறவைகளையும் பறக்க வைக்கணும். இதில் நல்ல அனுபவம் உள்ள ஆளை கூட்டிகிட்டு வந்து பயிற்சி கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அமைச்சரும் அரசு சொன்ன மாதிரியே செஞ்சார். அந்த பயிற்சியாளரும் 2 பறவைகளுக்கும் பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு பறவை அடுத்த நாளே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்னொரு பறவையை அவரால் பறக்க வைக்கவே முடியல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னால் இந்த பறவையை பறக்க வைக்க முடியலன்னு சொல்லிட்டார். ஆனால் அரசர் அமைச்சர்கிட்ட, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், எங்கே வேணாலும் போங்க, எவ்வளோ வேணாலும் செலவு செய்யுங்க, ஆனால் இந்த பறவை பறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டார். அயல்நாட்டிலேருந்து 2-3 பேரை கூட்டிகிட்டு வந்தார் அமைச்சர். அவங்களும் பறக்க வைக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. ஆனால் அவங்களாலையும் பறக்க வைக்க முடியல. அதே நாட்டை சேர்ந்த ஒரு விவசாயியை வச்சு பயிற்சி கொடுக்க வச்சார் அமைச்சர். அந்த விவசாயி அடுத்த நாளே அந்த பறவையை பறக்க வச்சிட்டார். இதை கேள்விப்பட்ட ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். அமைச்சர்கிட்ட அந்த விவசாயியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அமைச்சரும் அந்த விவசாயியை அழைச்சிட்டு வந்தார். ராஜா அந்த விவசாயியை பார்த்து கேட்டார், எப்படி உங்களால் பறக்க வைக்க முடிஞ்சிச்சு? நிறைய பேர் வந்தாங்க, நிறைய ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ரொம்ப பயிற்சி வாய்ந்தவங்க, அவங்களாலே அதை பறக்க வைக்க முடியல, எப்படி உங்களால் பறக்க வைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு ராஜா கேட்டார். அதற்கு அந்த விவசாயி, ஒன்றுமில்ல ராஜா, அந்த பறவை உட்கார கிளை எல்லாத்தையும் வெட்டிட்டேன், வேறு வழி இல்லை, அது பறந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடித்தார். இந்த கதை நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குது. நம்ம வாழ்க்கையிலையோ இல்லை நாம் செய்கிற வேலையிலையோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு அப்படியே நம்ம வாழ்க்கையையோ இல்லை வேலையையோ தொடர ஆரம்பிச்சிருவோம். நாம் கம்ஃபர்டபுளாக எதிர்பார்த்தா வாழ்க்கையில் முன்னேற்றத்தையோ இல்லை மாற்றத்தையோ அடையவே முடியாது. அந்த கம்ஃபர்டபுளான ஜோன் என்றைக்கு வேணாலும் மாறலாம். தண்ணி ஒரு இடத்துல ரொம்ப நாளாக தேங்கியிருந்தால் அதை சாக்கடைன்னு சொல்லிடுவாங்க. அதனால் ஓடுற நீரோடையாக இருப்போம். நாம் சாதிக்க படைக்கப்பட்டவர்கள். எனவே உயர பறப்போம். பலர் அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு சாதித்து காட்டுவோம். நன்றி.